வணக்கம் மக்கள்ஸ், எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு இன்னொரு டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ். டாலர் காஸ்ட் ஆவரேஜ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ DCA டாலர் காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன? அத புரிய வைக்கிறது தான் என்னோட முயற்சி. ஏற்கனவே இந்த டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க இத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவும் டீட்டெயிலாவும் நான் கவர் பண்ணல. ஜஸ்ட் அதாவது டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணா எப்படி பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத நான் கவர் பண்ணியிருக்கேன். எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம டாலர் காஸ்ட் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சில மட்டும் கிடையாது. பங்கு சந்தையிலும் நீங்க வந்து லாங் டெர்ம்க்கான இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, நீங்க வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டாலர் காஸ்ட் ஆவரேஜ் நம்ம பண்றது எதுக்குன்னா, லாங் டெர்மா நீங்க வச்சுக்கணும்னா. நீங்க வந்து டே ட்ரேடரா, டெய்லி ட்ரேடரா இருந்தா இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. இது வந்து லாங் டெர்மா நீங்க வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்ததுனால் மட்டுமே உங்களுக்கு டாலர் காஸ்ட் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு வொர்க் ஆகும். உங்களுக்கு டெய்லி ட்ரேடரா இருந்தா நீங்க இத யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, முதல்ல சினாரியோ பார்த்துருவோம். இந்த சினாரியோ படி என்ன இருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ரூ. 5000 இருக்கு. நீங்க வந்து பங்கு சந்தையிலயோ இல்லன்னா காயின்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு வைங்க. உங்ககிட்ட ரூ. 5000 இருக்கு. ஓகே. நீங்க ரூ. 5000க்கு அந்த ஒரு பங்கு வந்து ரூ. 100 விக்குது. பங்கோ இல்லன்னா ஒரு காயினோ வந்து ஒரு காயினோ இல்லன்னா ஒரு ஷேரோ வந்து ரூ. 100 வந்து இப்போ வித்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னா, நீங்க ஒட்டு மொத்தமா வந்து ஒரு 50 பங்குகள 50 காயின நீங்க வாங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 50 பங்கு கிடைக்குது. ஸோ ரூ. 5000 வந்து ஒரு பங்கு ரூ. 100 குடுத்து நீங்க வாங்குனீங்கன்னா, 50 பங்குகள் இல்ல 50 காயின் உங்க கையில கிடைக்குது. ஓகேங்களா? அதுதான் இப்போ ஒரு சினாரியோ. இப்படி நீங்க வாங்கியிருக்கீங்க. இப்படி நீங்க வாங்கி முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் நான் வந்து எப்படி நம்மளுக்கு பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுதோ, அதே மாரி டிக்ரீஸ் ஆகுதோ, அதே மாரி இன்கிரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அண்ட் இன்கிரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு இது வந்து மந்த் நீங்க எடுத்துக்கலாம், வீக்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டைம் ஃப்ரேம். ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் வந்து ரூ. 100லேருந்து அப்புறம் ரூ. 80 போச்சு. ரூ. 80லேருந்து ரூ. 120 போச்சு. ரூ. 120லேருந்து ரூ. 40 போகுது. ரூ. 40லேருந்து ரூ. 20 போகுது. ரூ. 20லேருந்து திருப்பியும் ரூ. 120 போகுதுன்னு வைங்களேன். இப்படி தான் உங்க பிரைஸ் ஆகுது. இந்த எண்ட் பாயிண்ட்ல நீங்க ரூ. 120க்கு வந்து நீங்க உங்க ஷேர்ஸ் வித்தீங்கன்னா, 50 ஷேரு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே நீங்க வந்து DCAங்கிற முறையில டாலர் காஸ்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற முறையில ஒண்ணும் கிடையாது. நீங்க ரூ. 5000 முதல்ல போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அ பீரியடுக்கு நீங்க போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டெய்லியா இருக்கலாம், வாரமா இருக்கலாம், இல்லன்னா மாசத்துக்கு ஒரு தடவையா இருக்கலாம். ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்க்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட கான்ஸ்டன்ட்டா நீங்க வந்து முதலீடு பண்ணிட்டே இருக்கீங்க. அதாவது வாரம், இல்ல மாசம், இல்ல நாள் ரூ. 1000 போடுறீங்க. 2வது நாள் அதே ரூ. 1000க்கு நீங்க போடுறீங்க. 3வது நாள் அதே ரூ. 1000 போடுறீங்க. 4வது நாள் அதே அந்த மாரி வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம என்ன பண்றோம்னா, இத வந்து இதே சினாரியோல நீங்க வந்து இது மாசம் மாசம், 2வது மாசம் அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம இந்த முதலீடு பண்ணதுக்கு எவ்வளோ பங்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, தடவ நீங்க வந்து நாள் வந்து ரூ. 1000 குடுத்து 100 ஷேர் வாங்குனீங்க. 10 ஷேர் கிடைக்குது. உங்களுக்கு என்ன 10 காயின் கிடைக்குது. அடுத்த மாசம் என்ன பண்றீங்கன்னா, ரூ. 1000 அதே ரூ. 1000 போடுறீங்க. ஆனா விலை ரூ. 80 குறைஞ்சிருச்சு. அந்த ஸ்டாக்கோட பிரைஸோ, காயினோட பிரைஸோ. அப்போ உங்களுக்கு 12 பங்குகளோ இல்லன்னா காயினோ கிடைக்குது. அந்த மாரி வந்து ஒவ்வொரு தடவ பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் 5 பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மொத்தமா உங்களுடைய விலை நீங்க வந்து வாங்குன விலை என்ன அப்டின்னா, உங்களுக்கு ரூ. 47 அந்த விலைக்கு வாங்கியிருக்கீங்க. ஏன் அப்டின்னா, ரூ. 5000 கொஞ்சம் கொஞ்சமா போட்டப்போ, உங்க எப்பப்பலாம் சரிவு நடந்திருக்கோ, அப்போ உங்களுக்கு நெறைய பங்குகள் நீங்க வந்து அக்வயர் பண்ண முடிஞ்சது உங்களால. ஸோ இப்போ வந்து 106 பங்குகள் நீங்க வாங்கியிருக்கீங்க. அதே நீங்க வந்து ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்தில ரூ. 5000 போட்டிருந்தீங்கன்னா, நீங்க 50 பங்குகள் மட்டுமே வாங்கியிருக்க முடியும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, டாலர் காஸ்ட் ஆவரேஜ்ல 106 பங்குகள், எக்ஸ்ட்ரா பங்குகள் உங்களுக்கு வாங்க முடியுது. எக்ஸ்ட்ரா காயின்ஸ் உங்களால வாங்க முடியுது. அதே பிரைஸ்க்கு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இப்போ வந்து லாபம் வந்து எவ்வளோ வரும் ப்ரோ நம்பளுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த லாபம், நஷ்ட கணக்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு முறை முதலீடு பண்றதுல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டாலர் காஸ்ட் ஆவரேஜ் நீங்க பண்ணீங்கன்னா, எவ்வளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகே. நீங்க ஒரு தடவ வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க உங்களுக்கு எவ்வளோ இருந்தது முதல்ல? 50 பங்குகள் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ இதே தான் ரூ. 5000 நீங்க போட்டீங்க. ரூ. 100 குடுத்து வாங்கிட்டீங்க. 50 பங்குகள் தான் இருந்தது. ஸோ 50 பங்குகள் 50 காயின் வாங்குனீங்க. இப்போ லாஸ்ட் எண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 120 இருக்கு. இன்னைக்கு நீங்க விக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, 50 ஷேர் வந்து ரூ. 120க்கு நீங்க வித்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 6000 வருது. ரூ. 5000 போட்டு ரூ. 1000 எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 20% ஸோ 20% உங்களுக்கு வருது. அதே வந்து நீங்க DCAல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால், ஓகே. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க பார்த்தோம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டதுனால எக்ஸ்ட்ரா வந்து ஷேர்ஸ் உங்களால அக்வயர் பண்ண முடிஞ்சது. நெறைய வந்து வாங்க முடிஞ்சது. ஸோ 106 ஷேர்கள் இது ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் நானு. அதனால நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்லலாம் வரும். பாயிண்ட்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க 106 ஷேர் உங்ககிட்ட இருக்கு. நீங்க இதே எண்ட் பாயிண்ட்ல 120க்கு விக்கணும்னு நினைக்கிறீங்க. ₹120க்கு நீங்க விக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 106 டைம்ஸ் 120 அப்ப என்ன ஆகுது அப்படின்னா,
12,720 rupees உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 12,720 கிடைக்குது. இதோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 154%. அதே 5,000 தான் நீங்க போட்டிருக்கீங்க. ஆனா, நீங்க வந்து ஒட்டுமொத்தமா போடாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டதுனால, எப்பப்போலாம் கம்மியா இருக்கோ, அப்ப நீங்க கொஞ்சம் வாங்கிக்க முடிஞ்சது. அதே மாரி இங்க வந்து நீங்க ரூ. 5,000 உங்ககிட்ட இருந்தப்போ, மொத்தமா இவ்வளோ தான் இருக்குன்ற பட்சத்தில நீங்க வந்து மொத்தமா போட்டீங்கன்னா, உங்களுக்கு லாபம் வந்து கம்மியா வரும். இன்கேஸ் இறங்கும், ஏறும், ஏறும், இறங்கும் அப்படி இருந்து நீங்க வாங்கி விக்கிறதா இருந்தா. அதே வந்து நீங்க அந்த ரூ. 5,000 பிரிச்சு எப்பப்போலாம் கம்மியாகுதோ, அப்ப நீங்க போட்டீங்கன்னா, எஸ்பெஷலி ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு லாபம் ஜாஸ்தியா வரும் அப்படிங்கிறது தான் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ். ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஆனா, இது பாட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே மேலே போயிட்டே இருந்ததுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, ஆப்வியஸ்லி அந்த டைமில் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வேலை பார்க்காது. பட் நீங்கள் வாங்கின அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வித்துடலாம். ஆக்சுவலி நீங்கள் என்ன கம்மியாக வாங்கியிருப்பீங்க அப்பயே நீங்கள் வித்துடலாம். உங்களுக்கு நல்லது தான், நல்ல விஷயம் தானே அது. உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1000 நீங்க குடுத்து இங்க வாங்கியிருக்கீங்க. ரூ. 100 குடுத்து வாங்கியிருக்கீங்க. நீங்க டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணாம அது ரூ. 300 போச்சுன்னா, அட்லீஸ்ட் அதில உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வரதுனால, அத நீங்க செல் பண்ணிக்கலாம். இது கான்ஸ்டன்ட்டா மேல போகும்போது, நீங்க இந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜ் நீங்க பண்றது ஓரளவுக்கு நீங்க தவிர்த்துக்கலாம். பட் அகைன் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, மேல போனாலும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டே இருப்பேன். எண்ட் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா, யூசுவலி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டே தான் இருக்கும். நீங்க வந்து இப்போ USDT அண்ட் BTC சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லாஸ்ட் 1 இயர் எடுத்திருக்கேன். 1 இயர்ல நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டே தான் இருந்தது. நீங்க இதுவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் கீழே போகும்போது நீங்க இந்த இடத்துல நிறைய அக்வயர் பண்ணியிருக்கலாம். இந்த பாயிண்ட்ல. திருப்பி மேலே போகும்போது நீங்க செல் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த அக்விசிஷன் பண்ண இந்த அக்வயர் பண்ண எல்லா ஷேர்ஸுமே எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செம்மையா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதே பாயிண்ட்ல நீங்க வந்து இந்த இங்கேருந்து நீங்க ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, நீங்க இங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, ஈவன் இங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, நீங்க டாலர் காஸ்ட் ஆவரேஜ் வந்து மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போட்டிருந்தா, இப்போ நீங்க நல்ல விலைக்கு தான் நீங்க வித்திருப்பீங்க. ஸோ அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து BTC. இதே நான் வந்து மேட்டிக்லயும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ பாலிகானும் நீங்க பார்த்தீங்கன்னா சேம் திங். நீங்க எந்த சார்ட் எடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மேலேயும் கீழேயும் போயிட்டே தான் இருக்கு. எப்பயுமே வந்து டுவர்ட்ஸ் டாப்ல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. மேபி ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் போனாலும் நீங்க வாங்குனீங்கன்னா, ஒரு டிப் ஆகும்போது திருப்பி வாங்கிக்கலாம். பட் அகைன் ஆஸ் ஐ செட், இது வந்து லாங் டெர்ம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே நீங்க இத பயன்படுத்தணும். நீங்க வந்து ஷார்ட் டெர்மா நான் போறேன் ப்ரோ அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஷார்ட் டெர்ம்க்கு நீங்க ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். நான் எப்பயுமே பண்ற மாரி, ஒரு 100 வாங்கிட்டு கொஞ்சம் ஷார்ட் டெர்ம்ல உங்களுக்கு மேல போச்சுன்னா, அத வித்துருங்க. வித்துட்டு திருப்பியும் வந்து நல்ல பிரைஸ் பாயிண்ட் வரும்போது வாங்கி விக்கிறது அந்த மாரி பண்ணிக்கலாம். பட் அகைன் ரிஸ்க் இருக்கு. நான் பண்றது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து மிக்ஸ் ஆஃப் ஸ்விங் ட்ரேடும், அதுக்கப்புறம் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜும் சேர்த்து தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்க அத பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் நீங்க டாலர் காஸ்ட் ஆவரேஜ் வந்து ஒரு மோஸ்ட்லி யார் பண்ணுவாங்கன்னா, நான் எப்போ பண்ணுவேன்னா, என்னுடைய சம்பளம் வரும்போது அதில வந்து ஒரு 10% வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, அதில நான் வந்து போடுவேன் நான். ஸோ ஏடால வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு 1000 ஏடா வந்திருக்கு. ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அபவுட் லெஸ் தென் $1 வரைக்கும் இருக்கு. அந்த மாரி தான் நான் வந்து மாசம் சம்பளம் வந்தப்போ ஒரு 10% இல்லனா வந்து ஒரு 5% இதுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சு அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான டேபிள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்க பங்குகள் வந்து தினசரியோ இல்லனா மாதமோ நீங்க போட்டீங்கன்னா, ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் DCA பண்ணவங்களுக்கு நல்ல லாபம் தான் வந்திருக்கே தவிர, அவங்களுக்கு வந்து போல. அன்லெஸ் நீங்க வந்து ஒரு மொக்க காயின்லயோ, மொக்க கம்பெனிலயோ நீங்க போட்டு அந்த கம்பெனி வந்து திவாலாகி ஊத்தி முழுகிருச்சுன்னா, அன்பார்ச்சுனேட்லி நீங்க வந்து நெறைய உங்களுக்கு இழக்க நேரிடும். அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இழப்பும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 மாசம் கழிச்சு உங்க கம்பெனி மூட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய லாஸ் என்னமோ ரூ. 3000 தான். பட் ரூ. 5000 நீங்க போட்டு 3 மாசத்துல அந்த கம்பெனி மூட்டாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ரூ. 5000 போச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 3000 தான் போயிருக்கு அட் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ அதான் வந்து கால்குலேஷன் நான் போட்டது. ஸோ இதான் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, வழக்கம் போல ஒரு லைக்கை போடுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானும் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா? அது நோட்டிஃபிகேஷன் வரா மாரி செட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம வீடியோ நிறைய நீங்க பார்க்கலாம். ஓகே, இதாங்க டாலர் காஸ்ட் ஆவரேஜ். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். அடுத்த தடவ சந்திக்கிறேன். வணக்கம்.